இனிய தமிழ் அமுது நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற பொருள் புரிதல். இன்றைய தினம் நாம் பார்த்தோமேயானால், கணவன் மனைவியிடம், மனைவி கணவனிடம் புரிதல் இல்லை. தந்தையிடம் மகனுக்கு புரிதல் இல்லை. மகளுக்கு தன் பெற்றோரிடம் புரிதல் இல்லை. சகோதரனிடம் சகோதரிக்கு புரிதல் இல்லை. எங்கெங்கு உறவுகள் இருக்கிறதோ அந்த உறவுகள் இருக்கிற இடத்தெல்லாம் புரிதல் இருந்தால்தான் அந்த இடத்திலே ஒரு பாசமும் பற்றும் நிலையாக இருக்கும். ஆனால் இன்றைய தினம் ஒரே ஒரு கதையை சொல்லி உங்களுக்கு இதை விளக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு நல்ல தந்தை, அவர் பணியிலிருந்து ஓய்வு பெற்று அவருக்கு இருக்கின்ற ஒரு தனி அறையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு மகனும் மகளும் வீட்டிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னவென்றால், இந்த வீட்டை விற்றுவிட்டு தனித்தனியாக 2 வீடுகள் சகோதரிக்கும் தனக்கும் வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம். இந்த வயதான தகப்பனார் தன்னுடைய அறையிலிருந்து அவருடைய சாளரத்தின் வாயிலாக வெளியே பார்க்கின்ற பொழுது பல கிளிகள் பறக்கின்றன, பல பறவைகள் பறக்கின்றன. இதையெல்லாம் அவரது அறையிலிருந்து அவர் பார்ப்பது அவருடைய வழக்கம். அந்த முறையிலே அந்த வீட்டின் மீது பற்றும் பாசம் வைத்திருக்கிறார். நிறைய தோட்டம் எல்லாம் போட்டிருக்கிறார். அதிலே இருக்கிற நிறைய பறவைகள், உயிரினங்களை எல்லாம் அவர் பார்த்து மனதிலே மகிழ்ச்சி அடைகிறார். அவைகளுக்கெல்லாம் அவர் தினந்தோறும் தண்ணீர் பாய்ச்சி அதற்குண்டான பாங்கினை பார்த்து வருகிறார். எனவே அந்த வீட்டை விற்க அவருக்கு விருப்பமில்லை. மாறாக அவர்கள் பத்திரிகையிலே போட்டிருக்கிறார்கள், இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கிறது என்று. அப்பொழுது அவர் எங்கே தங்குவது என்று கேட்டிருக்கிற பொழுது, ஒரு நல்ல ஒரு ஓல்டேஜ் ஹோம், பணத்தை கட்டி இருக்கக்கூடிய இதிலே அவரை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். எல்லா விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கிற பொழுது அவருக்கு மனதிலே அந்த சாளரத்திலே இருந்து பார்த்த அந்த இயற்கை காட்சிகளை எல்லாம் இன்று பார்க்க முடியாத போகின்றதே என்ற ஒரு அவருக்கு மனதிலே குமுறல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு 6 காலமாக சரியான வகையிலே விலைக்கு வரவில்லை அந்த வீடு. 6 மாதத்திற்கு பின்னாலே அவருக்கு ஒரு அந்த வீட்டிலிருந்து அவரை கொண்டு வைத்திருந்தார்களே அந்த ஓய்வு கூடம், அதில் இருந்து அவர்களுக்கு ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு தாக்கீது செலுத்தப்படுகிறது. அதில் இருக்கிற செய்தி, உங்களுடைய தகப்பனார் சம்பந்தமான ஒரு விழா ஏற்பாடு செய்திருக்கிறோம், உங்கள் தகப்பனார் உங்களை வர விரும்புகிறார், வாருங்கள் என்று அதிலே அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் அன்றைய தினம் மாலை தன் குழந்தை குட்டிகளுடன் வருகிறார்கள். வந்து பார்த்தால் என்னவென்று பார்த்தால், அவருக்கு அந்த வயதான காலத்திலேயே ஒரு கம்பேனியன், ஒரு துணைவி கிடைத்திருக்கிறார். அந்த துணைவியுடைய மகன்கள் வெளிநாட்டில் இருந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இவரிடத்திலே சொல்கிறார்கள், என்னுடைய தாயும் உங்களுடைய தந்தையும் 6 மாத காலம் இதே குடிலிலே இருந்திருக்கிறார்கள். இருவருக்கும் நல்ல ஒரு புரிதல் வந்திருக்கிறது. எனவே நாங்கள் பெற்றோர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமையாக, என்னுடைய தாயார் எனது தந்தை சிறுவயதிலே இருந்தபோதும் என் தாயாருக்கு ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒருவரை நான் சேர்த்து வைப்பதற்கு மகிழ்ச்சியாக வந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த அந்த குடிலினுடைய உரிமையாளர் வந்து அந்த இடத்துல அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இங்கே இதை செய்வதற்கு காரணமே உங்கள் தகப்பனாருடைய நல்ல எண்ணம்தான். அவர் சம்பாதித்த வீட்டை விற்று அந்த பணத்தை இந்த குடிலினுடைய நலனுக்காக கொடுத்து விட்டார். அந்த வயதான பெண்மணியும் உங்கள் தகப்பனாரும் நெருங்கிய நண்பர்களாக 6 மாதம் பழகி அவருடைய குழந்தைகளுடைய சமூகத்தோடு இன்றைய தினம் திருமணம் நடைபெற இருக்கிறது. நீங்களும் வந்திருக்கிறீர்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இனிய செய்தியாக இதை சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். இவர்களுக்கு அதிர்ச்சி, பயங்கரமான அதிர்ச்சி. வீடு விற்பதற்கு ஏற்பாடு செய்த நிலையில் அந்த வீடை சென்று விட்டதே என்று அவருக்கு வருத்தம். இருந்தாலும் எதுவும் சொல்ல முடியவில்லை. இதில் என்ன புரிகிறது என்று கேட்டால், ஒரு புரிதல் இல்லை. அவர் தந்தையுடைய விருப்பம் என்ன? அந்த சாளரத்தின் வாயிலாக இயற்கை காட்சிகளை காண வேண்டும், நல்ல நல்ல பறவைகள் பறக்கின்றதையும், அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பயிர்களையும், அவைகளையெல்லாம் பூத்து குலுங்குகின்ற அந்த பூஞ்சோலையும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம். அதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் செய்த காரியம் அவருடைய முழு எண்ணத்திற்கே மோசமாக முடிந்து விடுகிறது என்று தெரிந்து கொள்ளலாம்.
எனவே வயதான தந்தையாக இருக்கக்கூடியவர்களை பார்க்கிற பொழுது அவருடைய எண்ணங்கள் என்ன, அவருடைய விருப்பங்கள் என்ன என்பதை புரிதல் இருந்திருந்தால் இந்த மாதிரியான நிலைக்கு அவர்கள் ஆளாகி இருக்க மாட்டார்கள். இன்றைய தினம் நாம் வழக்க கூடங்களெல்லாம் போய் பார்க்கும் பொழுது எல்லா கோர்ட்டுகளிலுமே அதிகமாக கூட்டம் இருக்கிறது. குடும்ப நல கோர்ட்டில் தான் அதிகமாக கூட்டம் இருக்கிறது. ஏன் புரிதல் இல்லை. ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய எண்ணம் இல்லை. இதனாலே அவர்களுக்கு ஏற்படுகின்ற வருத்தத்தினுடைய காரணம் அது பெரிதாகி வருத்தம் பெரிதாகி பின்னாலே பிரிவுக்கு வழிவகுத்து விடுகிறது. அது நண்பனாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற பையனாக இருந்தாலும் சரி, தந்தையுடைய எண்ணம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு சிறு குறும்படத்தை சமீபத்திலே பார்த்தேன். அந்த குறும்படத்திலே கிராமத்தில் இருக்கிற வயதான தந்தை அம்மா சிறு வயதிலே காலமாகிவிட்டார்கள். அவருடைய மகன் அமெரிக்கா சென்று நல்ல பட்டம் பெற்று நல்ல வேலையில் இருந்து கொண்டிருக்கிறான். அமெரிக்க பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய தந்தையும் ஒருடைய அழைத்து கொண்டு போக வேண்டும் அவன் விருப்பம். ஒரு 30 வருடம் கழித்து அவன் அந்த தந்தையை அழைத்து அங்கு செல்கிறான். செல்கிற இடத்திலே அவர் மிக சிரமப்படுகிறார். மருமகள் அமெரிக்க பெண். அவள் ஆங்கிலத்தில் தான் பேசுவாள். தமிழ் அவளுக்கு புரிந்து கொள்ள தெரியாது. அவருடைய பையன், அவருடைய குழந்தைகள் எல்லோருமே பையனாகட்டும் பொண்ணாகட்டும் எல்லோரும் ஆங்கிலத்திலேயே பேசுகிறார்கள். இவர் ஏதோ அனாதையாக தன்னை விட்டு விட்டதை போல அவர் உணர்கிறார்கள். அவரும் பார்க்கிறார். பையனிடம் சொல்கிறார், என்னுடைய பேரனும் பேத்தியும் என்னை தாத்தா என்று கூப்பிடவில்லை என்று வருத்தப்படுகிறார். ஆனால் இவர் அப்பா புரிந்து யதார்த்தத்தை புரிந்து கொள்ளப்பா, அவர்களும் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவர்கள். எனவே அவர்கள் உன்னிடத்திலே சரியாக பேச முடியாது என்கிறார்கள். யாரிடத்திலும் பேச முடியாமல் நான் மட்டும் வீட்டிலே இருந்து என்ன செய்ய போகிறேன்? எனக்கு ஊருக்கு போவதற்கு டிக்கெட் எடுத்து கொடு என்று தான் இந்தியா திரும்ப வேண்டும் என்று அவர் உறுதியாக கூறிவிடுகிறார். அன்றைய தினம் காரும் வந்து விடுகிறது. தனது பெட்டி எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது அந்த பேரனுக்கு என்ன தோன்றது இல்லை, ஓடி வருகிறான். தாத்தா போக வேண்டாம் என்று ஓடி வருகிறான். அந்த வார்த்தை தாத்தா என்ற வார்த்தையை கேட்டவுடனே அவர் அந்த பெட்டியை வைத்துவிட்டு வீட்டுக்கு திரும்புகிறார். இதுதான் அந்த படத்தினுடைய சுருக்கமானது. என்ன தந்தையுடைய விருப்பம் என்ன அப்படி என்ற ஒரு புரிதல் அவரிடத்தில் இருந்திருந்தால் அந்த நிலைமை வந்திருக்காது. எனவே எல்லோருக்கும் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவை நீங்கள் நல்ல முறையிலே அதை வளப்படுத்த வேண்டுமானால் புரிதல் கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள். மனைவியாக இருக்கட்டும், கணவனாகட்டும், நண்பனாக இருக்கட்டும், உற்றார் ஒருவனாக அக்கம் பக்கத்தில் யாரிடமாக இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் விட்டு கொடுங்கள். அவ்வாறு செய்தால் உங்களுடைய உறவு நிலைக்கும் வளரும். எனவே எல்லோரிடமும் எல்லா முறையிலேயும் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், கூட்டாக இருக்க வேண்டும், அந்த குழு மனப்பான்மையோடு இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே இந்த புரிதல் என்ற தலைப்பினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.